ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இது எங்களோட ஹவாய் ட்ரிப்போட குட்டி வீடியோ. ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா நான் லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அதுலேருந்து பார்த்துக்கோங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரிப்ல நாங்க பார்த்த ஹைலைட்டடான விஷயங்கள மட்டும் நான் இதுல பேசப் போறேன். நாங்க தங்கியிருந்த இடத்துக்கு பேரு பேனியன் டிரைவ். இங்க ஃபுல்லாவே சுத்தி ஆலமரமா தான் இருந்துச்சு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்கிறீங்களா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஃபிராங்க்லின் டி. ரூஸ்வெல்ட் அவர் வந்து இங்க ஹவாய் வந்திருக்கும்போது, அவரு நட்டு வச்ச ஒரு பேனியன் ட்ரீ கூட இங்க இருக்கு. அந்த ஸ்பாட்ட வந்து எல்லாருமே போய் விசிட் பண்றாங்க. நாங்க ஆனா போகல. பட் ஆனா அந்த ஸ்பாட் இங்க தான் இருக்கு. ஹவாயோட லேண்ட்ஸ்கேப் பார்த்தீங்கன்னா, ஒரு கடவுள் குடுத்த கிஃப்ட்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கொழுந்து விட்டு எரியிற எரிமலை இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சலசலன்னு ஓடிட்டு இருக்கிற தண்ணி இருக்கிற அருவிகள் இருக்கு. இன்னொரு பக்கம் பச்சை பசேல்னு ஃபுல்லா வந்து காடுகள் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபுல்லா வந்து அந்த எரிமலை குழம்புகளோட இருக்கிற பீச் இருக்கு. இப்படி எல்லா விதமான இதையும் தாங்கி இருக்கிற ஒரு இடம் எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் பார்த்ததுல அதுல வந்து ஹவாய் வந்து எனக்கு ரொம்பவே வந்து வித்தியாசமா தெரிஞ்சது. அதோட ஒவ்வொரு லேண்ட்ஸ்கேப்பையும் பார்க்கும்போது, இது இப்படி இருக்கா? அது அப்படி இருக்கா? அப்படின்னு நெனைக்கிற மாரி இருந்துச்சு. ஹவாய்ல இந்த கைலகோனா அப்படிங்கிற இடத்தோட முக்கியமான வாழ்வாதாரமே வந்து அவங்களுக்கு விவசாயம் தான். அந்த விவசாயம் எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைலுக்கி ஆறு வந்து அவங்களுக்கு வந்து நீர்நிலையா இருக்கு. முக்கியமான நீர்நிலையா இருக்கு. அத வச்சு தான் அவங்க வந்து விவசாயம் பண்றாங்க. அந்த ஆறு தான் வந்து இந்த ரெயின்போ அருவியாவும், அப்புறம் அக்காக்கா அருவியாவும் வந்து விழுது. அந்த ஆறுக்கு வந்து அவங்க நெறைய கதைகள் வச்சிருக்காங்க. கடவுள்களோட சம்மந்தப்பட்ட நெறைய கதைகள் இருக்கு. இந்த கைலகோனா அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, இவங்க கரும்பு சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த கரும்பு சாகுபடிக்காக இங்க வந்தவங்க தான் வந்து நெறைய பிலிப்பைன்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஜப்பான்லேருந்து வந்து இங்க வேலை செய்ய வந்தவங்க தான். இங்க இருக்கிற மக்களோட கலந்து இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க ரொம்பவே வந்து பாப்புலரானது பார்த்தீங்கன்னா, கோனா காஃபி. இங்க வந்து கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, காஃபி எஸ்டேட் மாரி அப்படி நிலப்பரப்பே வந்து மேலும் மேடும் பள்ளமுமா அப்படி இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, காஃபி பிளான்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோனாவோட காஃபி வந்து ரொம்பவே ஃபேமஸு. இங்க நெறையவே காஃபி டேஸ்டிங் டூர்ஸ், எஸ்டேட் டூர்ஸ்லாம் இருந்தது. அது எதையுமே நாங்க ட்ரை பண்ணல. ஏன்னா, எங்களுக்கு டைம் ரொம்பவே கம்மியா தான் இருந்துச்சு. நீங்க கோனா பிளான் பண்ணீங்கன்னா, ஒரு 3 டேஸ், 4 டேஸ் அந்த மாரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.